Hi friends, வணக்கம். வெல்கம் டு குக்கிங் ஸ்டோரி. இன்றைக்கி நம்ம சமைக்க போகிறது நம்ம எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச, குறிப்பாக வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச சைனீஸ் ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் க்ரீமி பட்டர் சிக்கன் தாங்க. இந்த சுவையான ரெசிபியை பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கிட்டிங்கன்னா நம்மளோட எல்லா அப்டேட்ஸும் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போ சமையலை பார்க்கலாம். 1/2 கிலோ சிக்கனை சுத்தமாக க்ளீன் பண்ணி கட் பண்ணி இப்படி எடுத்து வச்சுக்கோங்க. இதில் சமையல் எண்ணெய் 1 டேபிள் ஸ்பூன், வெள்ளை மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுக்குங்க. கருப்பு மிளகு பவுடர் 1/2 டேபிள் ஸ்பூன், ஆயிஸ்டர் சாஸ் 1 டேபிள் ஸ்பூன். இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் சோள மாவு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சாச்சு. மூடி வைப்போம். ஒரு 20 நிமிஷம் நல்லா ஊறட்டும். இப்போ ஒரு பிளேட்டில் சோள மாவை போட்டுக்குங்க. கோழி துண்டுகளை ஒரு துண்டுகளாக அந்த சோள மாவில் போட்டு நல்லா முக்கி எடுங்க. இதுக்கு முன்னாடியே செஞ்சு எடுத்து வச்சுருக்கேன்ல, அந்த மாதிரி கோழி துண்டு ஃபுல்லாக சோள மாவால் சுற்றி இருக்கணும். இந்த சோள மாவு தான் சிக்கனுக்கு கிறிஸ்பினஸ்ஸை கொடுக்கறது. எல்லா கோழி துண்டுகளையும் சோள மாவில் போட்டு எடுத்துக்கிட்டாச்சு. இது ஒரு 5 நிமிஷம் இப்படியே ஊறட்டும். இப்போ ஒரு மொத்தமான பேனில் கோழியை பொரித்து எடுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. இப்போ மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். ஒரு சிக்கன் துண்டாக அப்படி போட்டு லைட்டாக பொரித்து எடுத்து வச்சுக்கோங்க. லைட்டாக பொரிஞ்சால் போதும். இப்போ இதை எடுத்து தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க. இப்போ அடுப்பை ஹை ஃப்ளேமில் வச்சு அதே எண்ணெயில் பொரிச்ச கோழிங்களை 2வது தடவை திருப்பியும் போட்டு டீப் ஃப்ரை பண்ணி எடுங்க. இப்போ நல்லா கிறிஸ்பியாக வரும். நீங்கள் இந்த மாதிரி செகண்ட் டைமும் பொரிச்சு எடுக்கிறப்ப கோழி நல்லா கிறிஸ்பியாக வருங்க. சமையலுக்கு தேவையான பொருட்களோட லிஸ்டெல்லாம் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கோம், அங்கே செக் பண்ணிக்கங்க. எவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது பாருங்கள். எண்ணெய் வடிட்டோம். தனியாக ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சுக்கோங்க எல்லா கோழியையும். இப்போது வேறு ஒரு பேன் எடுத்து வச்சுக்கிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் பட்டர் போட்டுக்குங்க. அடுப்பு லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும். பட்டர் நல்லா கரைஞ்சிருச்சு. இப்போ குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு அதில் போட்டு வதக்கி விடுங்க. கருவேப்பிலை போட்டுக்குங்க. பழுத்த மிளகா 1 போட்டுக்குங்க. இது ஆப்ஷன் தாங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு சைட்டாக ஒதுக்கி வைங்க. பட்டர் எல்லாம் மட்டும் தனியாக வரட்டும். இப்போ இதில் அடித்து வச்சுருக்கிற முட்டையை நான் ஊற்றுற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக நான் செய்கிற மாதிரி கிண்டி விடுங்க. இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக பட்டரில் முட்டையை ஊற்றி கிண்டிக்கிட்டு இருந்தால் தான் முட்டை நல்லா திரியாக வரும். இந்த க்ரீமியான பட்டர் சிக்கனுக்கு இதுதான் கரெக்டான டெக்ஸ்சருங்க. இப்போ இதில் எவாப்ரேட்டட் மில்க் ஊற்றிக்கிங்க. யூஸ்வலி கேனில் கிடைக்கும். காய்ச்சிய பால், இனிப்பில்லாதது. நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்குங்க பாலை. அடுத்து இதில் குக்கிங் க்ரீம் கொஞ்சம் போட்டுக்குங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. ஒரு கொதி வந்தோன்னே அதில் டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி உப்பு போட்டுக்குங்க. நான் 1 டீஸ்பூன் போட்டிருக்கேன். இந்த கிரேவியை நம்ம ரைஸ்லேயும் வச்சு சாப்பிட்லாம், இல்லை ப்ரெட்லேயும் தொட்டு சாப்பிட்லாம். சூப்பராக இருக்கும். அடுத்து இந்த கிரேவி நல்லா பொங்கி வரப்போ 1 டீஸ்பூன் சீனி போட்டுக்குங்க. இப்போ நம்மளோட பட்டர் க்ரீம் ரெடி ஆயிடுச்சு. இதை பொரிச்சு வச்சுருக்கிற கோழி மேலே இந்த மாதிரி அழகாக ஊற்றிக்கிங்க. கிண்டிலாம் விட வேணாம், அப்படியே ஊற்றிக்கிங்க. அப்போ சர்வ் பண்ணுறப்ப சூப்பராக இருக்கும், கிறிஸ்பியாகவும் இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த சமையல் குறிப்பெலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் ஒரு லைக் போடுங்க. உங்களோட ஒவ்வொரு லைக்ஸும் எங்களுக்கு ரொம்பவே மோட்டிவேஷ்னலாகவும் என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். அப்படியே மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. ஓகே, இனி அடுத்த சமையலோடு சந்திப்போம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தெரியுமா காசே.